வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து இப்போ ஒசூர்லேருந்து பெங்களூர் நோக்கி நம்ம காரில் வந்து ஒரு ட்ரிப்பு போயின்னு இருக்கோம். அந்த ட்ரிப்பினுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களோட வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஒசூர் நகரம் பார்த்திங்கன்னா மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு நகரமாக இன்றைக்கு உருவாகி கொண்டு இருக்கிறது. பெங்களூர் வந்து நியர்பை இருக்கிறதுனால அங்கே அவங்க வந்து இங்கே ஒசூரில் இருக்கக்கூடிய இடங்களில் வேலை செய்கிறதும் கம்பெனிகளில் இங்கே இருக்கிறவங்க பெங்களூரில் போய் வேலை செய்கிறதும் அது வந்து ரொம்ப சகஜமான ஒரு நிலைமையாக நம்ம வந்து ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கோம், நீண்ட நாளாக. எனவே பார்த்தீங்கன்னா ஒசூர் வந்து மிக வேகமாக இன்னைக்கு வந்து வளர்ந்து வருகிறது. அதை ஒட்டி தான் வந்து நிறைய இந்த பாதை அந்த தேசிய நெடுஞ்சாலைகளினுடைய சீரமைப்புலாம் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. நம்ம எல்லா வண்டியும் வந்து சேலத்திலிருந்து பெங்களூர் நோக்கி போகும்போது கிருஷ்ணகிரி வந்துட்டு தான் ஒசூர் போகிற மாதிரி இருந்தது. அதை போக்குகின்ற வகையில் மாற்றுப்பாதையும் தருமபுரியிலேருந்து வர்றவங்களுக்கு ஒசூருக்கு நேரடியாக செல்வதற்காக ஒரு மாற்றுப்பாதையும் அமைத்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி கிருஷ்ணகிரியிலிருந்தும் பெங்களூர் வரைக்கும் வந்து நிறைய இடங்களில் பாலங்களும் மற்ற ரோடு அகலப்படுத்துகிற வேலைகளும் நடந்து கொண்டு பார்க்கலாம். ஒசூர் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பூக்களுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பூக்கள் அது ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப மனமாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒசூரில் இருந்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்முடைய பார்டர், அதான் அத்திப்பள்ளி பார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து ஒரு டோல்கேட்டு அமைந்திருக்கிறது. அந்த டோல்கேட்டுக்கு முன்னாடியே ஒரு பெரிய ஏரி இருக்குது. எனக்கு நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த வரைக்கும் இன்ன வரைக்கும் தண்ணி வத்துறதே இல்லை. எப்போ பார்த்தாலும் தண்ணி இருக்கும் அந்த ஏரியில். அப்போது வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா குளுமையாக இருந்தது. இப்போ நிறைய கம்பெனிகள் வந்துட்டதுனால அந்த வெப்பநிலை வந்து மாற்றமாக தெரியுது ஒசூரில் வந்து. பட் பெங்களூர் பார்த்தீங்கன்னா அது வந்து கார்டன் சிட்டி என்று வந்து அழைப்பாங்க. பெங்களூர் மாநகரம் நிறைய பேர் அந்த சீதோஷ்ண இதுக்காகவே நிறைய பேர் அங்கே வந்து செட்டில் ஆகிறத நம்ம வந்து பார்க்குறோம் பெங்களூர் மாநகரத்தில். இப்போது நம்ம ஒசூர்லேருந்து பெங்களூர் போகக்கூடிய அந்த ட்ரிப்பினுடைய அனுபவம், அது என்ன அந்த ரோட் ட்ரிப்பினுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுறோம். அந்த டோல்கேட்டை ஒட்டி பார்த்தீங்கன்னா நிறைய இது வந்து ஹோட்டல்ஸ்லாம் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து பார்க்குறது வந்து ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது என்ன அந்த ஹோட்டல்ஸ்லாம் வந்துருக்கு டோல்கேட்டை ஒட்டி. ஒசூரில் இருந்து அந்த அத்திப்பள்ளி டோல்கேட்டை ஒட்டி வந்துருக்கு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம அத்திப்பள்ளி பார்டர் தாண்டின உடனே நம்ம வந்து எலக்ட்ரானிக் சிட்டியை நோக்கி தான் நம்ம வந்து பிரயாணம் பண்ணுறோம். அதுக்கு மேலே நிறைய பிரிட்ஜஸ் எல்லாம் நமக்கு வருது, பெரிய பெரிய கட்டிடங்கள், நிறைய கம்பெனிஸ் அதெல்லாம் பார்க்குறோம். அந்த ஒசூரில் இருந்து போகக்கூடிய அந்த வழி வந்து மெயினாக வந்து நமக்கு அத்திப்பள்ளி தான். அத்திப்பள்ளி தாண்டின உடனே நமக்கு வந்து வர்றது அந்த வந்து எலக்ட்ரானிக் சிட்டி, அந்த பெரிய மேம்பாலம் வருது. எலக்ட்ரானிக் சிட்டி மேம்பாலத்தை நம்ம போகாமல் மைசூர் ரோடு தான் நம்ம வந்து இப்போ போகிறோம். மைசூர் ரோடு நோக்கி போகிறோம். அங்கே பெங்களூர் மைசூர் ஹைவே வந்து போட்டிருக்காங்க ஒரு கனெக்டிவிட்டி. கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ்லேயே நம்ம போய் ஈஸியாக ரீச் ஆகிற மாதிரி மிக அருமையாக போட்டிருக்கிறாங்க. பெங்களூர் டு மைசூர் ஹைவே அது வந்து என்னென்ன அதை நோக்கி தான் நம்ம வந்து போகிறோம். அதுக்கு போகிறதுக்கு வந்து நம்ம நைஸ் ரோடு அப்படின்னு இருக்குது. எலக்ட்ரானிக் சிட்டியினுடைய மேம்பாலத்தில் ஏறாமல் நைஸ் ரோட்டில் போயிடணும். நைஸ் ரோட்டில் போகிறதுனால நமக்கு வந்து மும்பை புனே போகிறவங்களுக்கான கனெக்டிவிட்டி, அதே மாதிரி மங்களூர் போகிறதுக்கான கனெக்டிவிட்டி, அப்புறம் மைசூர் போகிறதுக்கான கனெக்டிவிட்டி எல்லாமே இந்த நைஸ் ரோடு வழியாக நம்ம வந்து போனோம்னா ஈஸியாக போகலாம் நைஸ் ரோடு வழியாக. அதனால தான் நம்முடைய பிரயாணத்துலேயும் நம்ம நைஸ் ரோடு வந்து முதல்ல போகிறோம். நைஸ் ரோடு போயிட்டு அப்புறமா அந்த மைசூர் ரோடு வந்து கனெக்ட் ஆகுது. நம்ம மைசூர் ரோடு அதில் மேலே ஏறிட்டோம்னா கீழே இறங்க முடியாது, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அது வந்து அதனால் மைசூரை வந்து நம்ம 2 மணி நேரத்துலேயே அடையிற மாதிரியான ஒரு இது ஒரு சௌகரியம் நமக்கு அங்கே கிடைக்கிறது. அதுக்கு முன்னாடியே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. நம்ம அங்கே வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய இருக்குது. அப்புறமா அங்கே வந்து பார்த்திங்கன்னா கடம்பா ஹோட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடம்பா ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸ். அது கூட நம்ம மைசூர் ரோடு இறங்குற வழியிலேயே இருக்குது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ராஜராஜேஸ்வரி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கே பெரிய எதிர்க்கவே பார்த்தீங்கன்னா அந்த ராஜராஜேஸ்வரி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் எதிர்க்கு வந்து மேரிகோல்டு
இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது. அங்கே தான் எங்களுடைய கிராண்ட் சன் ரச்சித் படிக்கிறாரு. மேரிகோல்டு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது. அது பக்கத்துலேயே வந்து பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து, அதாவது பிரிகேட் பனோரமா அதனுடைய பில்டிங்கை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வகையில் வந்து ஒசூர் டு பெங்களூர், அதில் வந்து மைசூர் வழியாக போகக்கூடிய அந்த ரோட் ட்ரிப்பினுடைய எக்ஸ்பீரியன்ஸை இதோட உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெங்களூரில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டிய இடம் ஏகப்பட்டது இருக்குது. அதில் ஒரு சிலது மட்டும் உங்களுக்கு இந்த வீடியோ நான் சொல்கிறேங்க. அதில் பார்த்தீங்கன்னா பன்னர்கட்டா அந்த ஜுவாலஜிக்கல் பார்க் இருக்குது. எப்படி நம்ம வண்டலூரில் ஜூ இருக்கோ சென்னையில், அதே மாதிரி பன்னர்கட்டா அந்த ஜுவாலஜிக்கல் தேசிய அந்த உயிரியல் பூங்கா இருக்குங்க. ரொம்ப அருமையான இது, கண்டிப்பாக பார்க்க வேண்டியது. அங்கே வந்து ஜீப் சஃபாரி இருக்குது. அதுக்கு பிறகு வந்து அந்த இது பட்டாம்பூச்சி பட்டர்ஃப்ளை பார்க்கு ஒன்று பிரத்யேகமாக வச்சுருக்காங்க அந்த பன்னர்கட்டாலேயே. அது நம்ம குழந்தைங்களோட குடும்பத்தோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் வந்து நம்ம பெங்களூரில் இருக்கக்கூடிய பன்னர்கட்டா அந்த நேஷ்னல் ஜுவாலஜிக்கல் பார்க்கு ப்ளஸ் அந்த பட்டர்ஃப்ளை பார்க். அதை பற்றியான வீடியோ கூட நம்ம மண் பேசும் மருத்துவம் சேனல்லையே பன்னர்கட்டா ஜூவை பற்றி பார்க்காதவங்க அதை போயிட்டு பாருங்கள். அதே போல் பார்க்கணுன்னா நமக்கு வந்து லால்பாக் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து கப்பன் பார்க் இருக்குது. அதற்கு பிறகு வந்து பெங்களூர் பேலஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பார்க்க வேண்டிய இடங்கள் வந்து இருக்குது. அல்சூர் லேக் இருக்குது. இந்த மாதிரியான இடங்கள்லாம் நம்ம பெங்களூரில் பார்க்க வேண்டிய இடங்கள். மைசூர் கேட்கவே வேண்டியதில்லை. அது வந்து ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு சுற்றுலாத்தலம். அதை பற்றியான ஒரு வீடியோ வந்து பின்னாடி அதில் பார்த்தீங்கன்னா மைசூர் வழியாக நம்ம வந்து பண்டிப்பூர் போகலாம். அதே மாதிரி முதுமலை அந்த நம்ம நேஷ்னல் பார்க் போகலாம். முதுமலை நேஷ்னல் பார்க்கினுடைய வீடியோ கூட நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கேன். பண்டிப்பூர் வந்து அவைட்டிங், அதுக்கு அந்த பண்டிப்பூர் இந்த மாதிரி வந்து நிறைய நம்ம கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது. ஒன்று ஒன்றா நம்ம சேனலில்